Kokila. Mama. Huh? Ippadare. Romba special. Why moladu? எல்லாருக்கும் நமஸ்காரம். நமஸ்காரம். பாலா கோகிலா. இப்போ நம்ம இந்த பெப்பர் சிக்கன் செய்திருந்தோம். ஆமா. எல்லாருக்கும் பயங்கர இஷ்டாய். ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா. வியூஸே வந்து ലാക്സ് ആൻഡ് ലാക്സ് ഓഫ് വ്യൂസ്. അപ്പോൾ എല്ലാവരും ഞങ്ങൾ ചെന്നൈ പോയപ്പോഴും ഇവിടെ തിരിച്ചു വന്നപ്പോഴും ചോദിക്കുന്നു ചിക്കനിൽ എന്തെങ്കിലും പുതിയ ഐറ്റം എന്നാ பண்ண போற? ചില്ലി ചിക്കൻ. ചില്ലി ചിക്കൻ. ഈ ചില്ലി ചിക്കൻ ഈ ചൈനീസ് ചിക്കനൊക്കെ പറയുമ്പോൾ പെട്ടെന്ന് വീട്ടിൽ അങ്ങനെ ആലോചിക്കുന്നത് ഇതൊക്കെ നമുക്ക് ചെയ്യാൻ പറ്റുമോ? പക്ഷെ കോക്കിൽ അത് സൂപ്പറായിട്ട് ചില്ലി ചിക്കൻ വയ്ക്കും. അതിൻ്റെ കട്ടിങ്ങിലിருந்து അങ്ങനെയല്ലേ കട്ട് ചെയ്ത് വെച്ചിരിക്കുന്നത്? മാമക്ക് ഇഷ്ടപ്പെടുന്ന രീതിയിൽ. മാമക്ക് പിടിച്ച മാതിരി എല്ലാവർക്കും പിടിച്ച. വേറെ ഒരു വിശേഷം പറയട്ടെ, എന്തെങ്കിലും ഒരു മാറ്റം ഉണ്ടോ എനിക്ക്? ഏത് ഓൺ ഗിഫ്റ്റ് കോക്കിൽ എനിക്ക് വായിച്ചെന്താ ബർബറി ഇവിടെ ഗ്ലാസ്സാണ്. ഈ കുറച്ച് ദിവസങ്ങൾ ഇത് ഇടേണ്ടി വരും എനിക്ക്. എന്തായാലും ഈ നമ്മുടെ ചാനലിൽ എല്ലാം പോസിറ്റീവാണ്. കുറേ നല്ല കാര്യങ്ങൾ നമ്മൾ ചെയ്യാൻ പോകുന്നു. പോസിറ്റീവ് മാത്രമേ ഉണ്ടാവുള്ളൂ. ടേസ്റ്റ്, ഫൺ, ഹാപ്പിനെസ്, எல்லாத்துக்கும் மேலே பீஸ், மனசமாதானம் உண்டாகும் நம்ம சேனல்ல. ஓகே, இன்னைக்கு நம்ம சில்லி சிக்கன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா சிக்கன் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம கடையிலே சொன்னோன்னா அவங்க ஈஸியாக வந்து கட் பண்ணி கொடுத்துருவாங்க. ரொம்ப சின்னது வேணால் இதிலே சின்னதாக கட் பண்ணிக்கலாம், ரெண்டாக கூட. இந்த சைஸ் போதும் இல்லையா நமக்கு, அதனால் இந்த சைஸ் எடுத்துருக்கோம். இது எடுத்துக்கிட்டு இதுக்கு தேவையான இது வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வேணும், அப்புறம் வந்து முட்டை, பெப்பர் பவுட்ரு, கார்ன்ஃப்ளவரு, சால்ட்டு. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இதை ஆட் பண்ணிடலாம். 1 ஸ்பூன் பெப்பர் போட்டுக்கிறேன், சின்ன ஸ்பூனு. அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு 2 ஸ்பூனு. கார்ன்ஃப்ளவர் இருக்கு இல்லையா, கார்ன்ஃப்ளவரு ஒரு 2 ஸ்பூனு போட்டுட்டு முட்டை 1 முட்டை ஊற்றிட்டு சால்ட்டு தேவையான அளவு நமக்கு எவ்வளோ போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நான் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இது மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம சில்லி சிக்கன் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம வந்து இது பண்ணி வைக்கணும். மசாலாலாம் போட்டுட்டு ஒரு 20 to 30 மினிட்ஸ் வந்து அப்படியே வைக்கணும். அப்போ தான் அந்த ஒரு இது கிடைக்கும், சாஃப்ட் இது கிடைக்கும். சில்லி சிக்கன் ரெடி பண்ணுறதுக்கு வந்து நமக்கு இதுதான் மெயின். கேப்சிகமும், ஆனியனு, க்ரீன் சில்லி, அப்புறம் சாஸ் வந்து சோயா சாஸு, இது கடையில் டார்க் சாஸ்ன்னு கிடைக்கும். அப்புறம் வந்து வினிகரு, டொமேட்டோ சாஸு. ஓகேவா, ஃபஸ்ட்டு இது வந்து நான் எப்படி கட் பண்ண சொல்லிடுறேன், அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இந்த சென்டர் இதை எடுத்து போட்டுட்டு நல்லா வள்ளிய பீஸாக வேணும். நம்மளுக்கு எது ஈஸியோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ இது இருக்கு இல்லையா, ஜஸ்ட்டு 4 பீஸாக பண்ணிவிட்டு இது இன்னொரு பீஸு கூட பண்ணிக்கலாம். இது வந்து பெரிய கத்தின்றதுனால இது வரல. நம்ம சிக்கன் வந்து இது பண்ணி மசாலாவில் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஃபஸ்ட்டு வந்து ஆயிலில் வறுத்து எடுத்துடலாம். ஓகே, ஆயில் சூடானதும் சிக்கன் பீஸ் எல்லாம் இடம். இது வந்து ஒரு 3 to 5 மினிட்ஸ் தான் வைக்கணும், லைட் குக்கு.
சும்மா லைட்டாக இந்த மாதிரி குக் ஆனால் போதும். பார்த்து போடணும், இல்லை தெறிக்கும் பயங்கரமாக. இப்படியே சாப்பிட்லாம் போல இருக்கு. தெரிக்கணுண்டு ஸ்லோவாகிட்டு நம்ம ஏன்னா முட்டை எல்லாம் போட்டிருக்கோம்ல. இல்லை ஓவர் குக் வேண்டாம், அப்புறம் வந்து ரொம்ப வந்து ட்ரை ஆகிடும். அதனால் லைட் குக் ஆகும். இப்போ நம்ம சில்லி சிக்கன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ சில்லி சிக்கன் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து நமக்கு என்ன வேணும்னா கார்லிக் இருக்குது இல்லையா, பூண்டு, அது வந்து ஒரு 6 பல் வேணும். 6 பல்லில் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இஞ்சி வந்து சும்மா ஒரு சிறிதாயிட்டு இவ்வளோ பீஸ் போதும், அது சும்மா கொஞ்சமாக போதும், அதுவும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கணும். கோகிலா என்ன நடக்குது? இப்போ வந்து சில்லி சிக்கன் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஆல்ரெடி 2 பீஸ் சாப்பிட்டேன். வீடியோ எடுக்கிறேன். இப்போ சாப்பிடுவேன்ல, ஃபுல்லாக கம்ப்ளீட் ആയിട്ട്. நான் சும்மா டேஸ்ட் பார்த்தேன். ஆடியൻസ് ചില പേര് പറയുന്നുണ്ട് കുക്കിംഗ് ചെയ്യാൻ നേരത്ത് ഇടയ്ക്കിടയ്ക്ക് ഞാൻ വന്ന് ഡിസ്റ്റർബ് ചെയ്യാൻ പാടില്ല. അയ്യോ அப்படின்னா இல்லை மாமா. അല്ല, ചില പേര് പറയുന്നുണ്ട്. ഞാൻ ഒരു കാര്യം പറഞ്ഞിട്ടെ, എൻ്റെ ഭാര്യ ഞാൻ ഡിസ്റ്റർബ് ചെയ്യും. இந்த கார்லிக்கு ஜிஞ்சர் இருக்கு இல்லையா, ரெண்டுத்தையும் போட்டுட்டு வைக்கணும். போதும். நெக்ஸ்ட்டு க்ரீன் சில்லி, கேப்சிகம் வந்துருச்சு. இந்த க்ரீன் சில்லி போட்டுட்டு வதக்கணும். வதக்கிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ண ஆனியன் அண்ட் கேப்சிகம் இருக்கு இல்லையா, எல்லாம் போட்டுற வேண்டியதான். இது நல்லா வதங்கினதும் நல்லா சின்னதாகிடும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இன்னும் கொஞ்சம் வந்து வதங்கணும். வதங்கினப்போ நெக்ஸ்ட் நம்ம சாஸ் எல்லாம் போட்டுடலாம். இப்போ ஃப்ளேம் ஸ்லோவில் வச்சுட்டு சோயா சாஸ் இருக்குல்ல, அது 1 ஸ்பூனு அளவு வந்து ஸ்பூனில் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் சோயா சாஸு. நமக்கு வந்து சில்லி சாஸ் வேணும்னா சில்லி சாஸ் எடுக்கலாம், இல்லை அந்த ரெட் சில்லி சாஸ் இருக்குல்ல அது கூட எடுத்துக்கலாம். 1 ஸ்பூனு க்ரீன் சில்லி சாஸ் போட்டிருக்கேன். ரெட் சில்லி சாஸ் வேணாலும் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து டொமேட்டோ வந்து 2 ஸ்பூன், டொமேட்டோ கெச்சப் மட்டும் 2 ஸ்பூன் போடணும். ஏன்னா அதுதான் வந்து நல்ல ஒரு அந்த ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். 2 ஸ்பூனு டொமேட்டோ இது. அப்புறம் வினிகர் வந்து 1 ஸ்பூன். ஒரு ஸ்பூனு வினிகர் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, நம்ம ஃப்ரை பண்ணி வச்சு இந்த சிக்கன் எல்லாம் போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணும்போதே நல்ல
ஸ்மெல் வரும் சில்லி சிக்கனோடது. நம்ம இப்போ வீட்டில் பண்ணுறதுனால இந்த மாதிரி இருக்குது. இதே கடையிலன்னா நிறைய ஃபுட் கலர் அது இதுன்னு போட்டு நிறைய அந்த என்ன சொல்கிறது, வீட்டில் பண்ணி சாப்பிட்டா நல்லா பெஸ்ட்டு. கடையில் வாங்க வேண்டாம் இனி இந்த ரெசிபி பார்த்த அப்புறம். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும், கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து வெள்ளை ஒழிக்கணும். ஒரு ஸ்பூன் மட்டும் நம்ம கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு அது தண்ணியில் வந்து வெள்ளத்தில் வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் ஒரு டம்ளர் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு மிக்ஸ் ஆகிருக்கான்னு பார்க்கலாம். இந்த சாஸ் எல்லாம் போட்ட அப்புறம் நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா இதை போடணும். இப்போ வந்து அந்த நல்லா கொஞ்சம் கிரேவி மாதிரி வரும், அதுக்காக தான் அந்த இது. இல்லை ட்ரையாக வேணும்னா ட்ரையாக கூட நீங்கள் அப்படியே இது பண்ணிக்கலாம். வச்சிடலாம், கொஞ்ச நேரம் ஆகட்டும். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட் நம்ம வந்து எல்லாமே சால்ட் இருக்கும், ஏன்னா இந்த இதெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, சாஸ் எல்லாம் போட்டதுனால இது இருக்கும், சால்ட் இருக்கும். ஸோ ஜஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள், கரெக்டாக இருந்தாலும் அப்படியே விட்டுருங்க. வேணும்னா லைட்டாக மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? டேஸ்ட்டு பார்த்துக்கிறேன். சால்ட்டு கொஞ்சம் மட்டும் போடணும், அதனால் நான் கொஞ்சம் மட்டும் போட்டுக்கிறேன். இவ்வளோ போதும், 1/4 ஸ்பூன் போதும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம சிக்கன்லலாம் சால்ட்டு போட்டோம் இல்லையா, சிக்கனில் சாஸில் இருக்க அந்த சால்ட் எல்லாம் அதில் இருக்கனால சும்மா இது தண்ணி ஊற்றினதுனால அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிறோம். ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு வந்து என்னென்ன வெஜ்ஜீஸ் வேணும்னா, செவ்வாழை, ஒரு செவ்வாழை வந்து நல்லா நீட்டாகவும் கட் பண்ணிக்கலாம், இல்லை சின்ன சின்னதாகவும் கட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பீன்ஸு வந்து ஒரு 6-7, ஓகேவா? பின்ன கேப்சிகம், ஒரு கேப்சிகம்மு, அப்புறம் கேரட்டு, ஒரு சிறிய கேரட்டு, சிறிய கேரட், கரெக்டாக தான் சொன்னேன் ஸ்ரீ. அப்புறம் வந்து இது கேபேஜ் வந்து ஒரு பகுதி எடுத்துகிட்டு அதில் ஒரு பகுதி எடுத்து இது போல் நீட்டாகிட்டு இது செய்யணும். ஓகே, இப்போ இந்த ஆனியனும் இந்த கேபேஜு இது ரெண்டும் வந்து நீட்டாகிட்டு இருந்தால் டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, ஆயில் கொஞ்சமாக ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஆயில் சூடானதும் செவ்வாழை இட்டுட்டு தெரிக்குது. செவ்வாழை இட்டதும் பீன்ஸு ரொம்ப ரோஸ்ட்டு பண்ண வேண்டாம், லைட்டாக போட்டதுமே நெக்ஸ்ட்டு பீன்ஸு போட்டுடலாம், இல்லைன்னா அது வந்து ரொம்ப ப்ரௌன் ஆகிடும், அப்புறம் நல்லா இருக்காது. அதனால் நெக்ஸ்ட்டு பீன்ஸு போட்டுட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாம் ஒன்று ஒன்றா போட்டு மிக்ஸ் செய்யணும். நெக்ஸ்ட்டு கேரட்டு, கேரட்டு பீன்ஸு போட்டதும் நெக்ஸ்ட்டு கேப்சிகம்மு, நெக்ஸ்ட்டு கேபேஜ் எப்போவுமே லாஸ்ட்டில் போடணும், ஃபஸ்ட்டே போட்டால் அது கருகி போகும், அதனால் கேபேஜ் வந்து லாஸ்ட்டில் போடணும்.
ஓகேயா? இப்போ நல்லா எல்லா வெஜிடபிள்ஸும் வேகணும். ரைஸ் ஆல்ரெடி வந்து வேக வச்சுருக்கேன். நமக்கு ரைஸ் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ரைஸ் எடுத்துக்கோங்க. ரைஸ் வந்து பிரியாணி ரைஸ் எடுக்கணும். ஓகே, இந்த எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டதும் சால்ட்டு நம்ம போட்டுடலாம். இந்த வெஜ்ஜிஸ் எவ்வளோ வேணுமோ அந்த வெஜ்ஜிஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறம் ரைஸ் போடும்போது நம்ம பார்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். போதும். ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப ஈஸியான ஒரு டிஷ்ஷு. வெஜிடபிள்ஸ் தான் நமக்கு மெயின். அது இருந்தால் டக்கு டக்குன்னு கட் பண்ணி போட்டு டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம வெஜ் ஃப்ரைட் ரைஸ் தான் பண்ணலான்னு இருந்தது. ஸோ நம்மக்கிட்ட இப்போ முட்டை இருக்கனால நம்ம எக் ஃப்ரைட் ரைஸ் பண்ணிடலாம். ஓகே, கொஞ்ச நேரம் வந்து நம்ம அடைச்சி வச்சிடலாம். அடைச்சி வச்சா பெட்டனா ஆகும். இல்லைன்னா ரொம்ப நேரம் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அதனால் டக்குன்னு மூடி வச்சா அது டக்குன்னு ஆகும், பெட்டனா ஆகும். இப்போ நல்ல வெஜிடபிள் வந்து இது போல் வந்திருக்கும். வெஜிடபிள் கொஞ்சம் நிறைய போட்டால் தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், இது வந்து ஒரு இது பாத்திரத்தில் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வந்து எக் ஃப்ரை பண்ணிடலாம். எண்ணெய் கொஞ்சமாக போட்டுட்டு முட்டை போட்டுடலாம். இப்படி போட வந்த அது டபால்னு அவசரமாக போய் உள்ள வந்துச்சு. நார்மலாக ஃப்ரைட் ரைஸுக்கு ஒரு 3 முட்டை போடலாம். உங்களுக்கு எத்தனை வட்டம் போடும்? ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ரைஸ் பண்ணியிருந்தோம்ல பிரியாணி ரைஸு, ஓவர் குக் பண்ணக்கூடாது. பிரியாணி ரைஸ் கொஞ்சமாக தான் குக் பண்ணணும். ரைஸ் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம பண்ணி வச்சிருந்த வெஜிடபிள்ஸ் இருக்கு இல்லையா, வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் நான், இல்லைன்னா ரொம்ப வந்து இதாகும். மாமா இப்போ தரேன் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். வாய் வளருது. நல்லா சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ என்ன பண்ணணும்னா இதே டைமில் பெப்பர் கொஞ்சம் போடணும். ஒரு ஸ்பூன், ஸ்மால் ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். பெப்பர் இல்லைனாலும் நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சம் பெப்பர் இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா ஸ்பைசி எதுவும் போடல, அதனால். நல்லா பண்ணிவிட்டு மாமாவுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணியிருக்கேன். மாமாவுக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரைட் ரைஸு. ஓகே, முட்டை வச்சுக்கலாம். அப்புறம்
சில்லி சிக்கன். ஓகே, போய் தரலாம். கோகிலா ஆமாம்மா, வந்துட்டேன். சுட 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 சுட. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அருமையாக இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. പിന്നെ അടുത്ത് കഴിക്കണം. നീ തന്നെ കൊടുക്കണം. நான் ஊட்டி முட்டை ചിക്കൻ ചിക്കൻ. അയ്യോ കൂളിംഗ് ഗ്ലാസ് മറന്നിട്ട്. எங்க போச்சு? അതാ ഇങ്ങനെ വെച്ചിരിക്ക്. പരവായില്ല. സൂപ്പർ. நல்லா താങ്ക് യു. ഞാൻ സത്യം പറയട്ടെ, ഈ ലോകം മുഴുവൻ യാത്ര ചെയ്ത ഒരു മനുഷ്യനാണ്. അമേരിക്കയിലെ എല്ലാ റെസ്റ്റോറൻറ്റ്സ്, ഡിഫറെൻറ്റ് കൈൻഡ് ഓഫ് റെസ്റ്റോറൻറ്റ്സിലൊക്കെ ഞാൻ ഭക്ഷണം കഴിച്ചിട്ടുണ്ട്. ഒരു ഘട്ടത്തിന് ശേഷം നമുക്ക് തോന്നും ഹൗസ് ഫുഡാണ്, ഹോം ഫുഡാണ് ഏറ്റവും ടേസ്റ്റിയസ്റ്റ്. ഈ ഫ്രൈഡ് റൈസ് കഴിക്കുമ്പോൾ എൻ്റെ അമ്മ എനിക്ക് ഓർമ്മ വരുന്നുണ്ട്. ஆமாம், അമ്മ தான் சொல்லி கொடுத்தா. அம்மா தான் சொல்லி கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ஃப்ரைட் ரைஸ் சொல்லி தந்தது அம்மா தான். இந்த ஸ்பெஷல் என்ன தெரியுமா? இது பேர் என்ன? ക്യാപ്സിക്കം. ക്യാപ്സിക്കം. அந்த ക്യാപ്സിക്കം മാത്രം കറക്റ്റായിട്ട് പറഞ്ഞല്ലേ? എല്ലാം കറക്റ്റാണ് சொல்லியிருக்கேன். அந்த ക്യാപ്സിക്കമാണ് ഒരു ഫ്രൈഡ് റൈസോട് ഏറ്റവും അത് ഒരു ഒരു ഭയങ്കര ഒരു ടേസ്റ്റ്. ചില കാരം, ചില എരിവ് നല്ലതാ. എങ്ങനെ? ചില എരിവുകൾ നല്ലത്, ശരീരത്തിക്ക് നല്ലത്. ചിക്കൻ 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 മട്ടും ചിക്കൻ മട്ടും അഭിപ്രായം പറയണ്ടേ? സൂപ്പർ, நல்லா இருக்கா? ഉണ്മയാണ്. വെരി നൈസ്. താങ്ക് യു. കുറേ പേര് നമ്മുടെ അടുത്ത് ചോദിച്ചു, ரசம் வச்சு இல்லை? ஆமா, நிறைய பேர் வந்து ரசம் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி லண்டன்லேருந்து ஒரு ஃபோட்டோ எனக்கு அയച്ചു തന്നു. മറ്റേ കേസരി 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 കേസരി. ആമാ ആമാ ആമാ. നമ്മൾ ചെയ്തത് ഓറഞ്ച്, അവർ ചെയ്തത് വൈറ്റ് കളറിൽ. വൈറ്റ് കളറിൽ ആ ഫോട്ടോ ആയി. ഇതൊക്കെ കാണുമ്പോൾ ഭയങ്കര മനസ്സിലൊരു സന്തോഷം, ഒരു പോസിറ്റിവിറ്റി. നമ്മളൊരു നല്ല കാര്യങ്ങൾ എല്ലാം ചെയ്യും. വേറെ ഒരു ചില കാര്യങ്ങൾ കൂടെ പറയണമെന്നുണ്ട്. നമ്മുടെ യൂട്യൂബ് ചാനൽ കണ്ടിട്ട് എത്രയോ പേർ നല്ല മനുഷ്യന്മാർ വന്ന് ഷെയർ ചെയ്യുന്ന ചില പ്രവൃത്തികളിൽ ഞങ്ങളും കൂടെ കൂടണം. നിങ്ങളുടെ ചാനൽ കാണുമ്പോൾ ഭയങ്കര ഇഷ്ടമെന്നൊക്കെ ഒരു ഡോക്ടർ വിളിച്ചിരുന്നു എന്നെ. പക്ഷേ ഇതൊക്കെ നടക്കുമ്പോൾ, നല്ല കാര്യങ്ങൾ പബ്ലിക്കിക്ക് നടക്കുമ്പോൾ നമുക്കൊരു സന്തോഷം. ഞങ്ങളുടെ വീഡിയോ കണ്ട് എല്ലാവരും വിഷ് ചെയ്യുമ്പോൾ ഒരു സന്തോഷം. എനിക്ക് തോന്നുന്നു ഇതുവരെ കമൻസിൽ ഒരു 99.9% എല്ലാ സ്നേഹിക്കുന്ന എല്ലാ നല്ല മനുഷ്യന്മാരാണ് നമുക്ക് കമൻറ്റ് അയക്കുന്നത്. ഞങ്ങളുടെ കുടുംബം, ഞങ്ങളുടെ ഫാമിലി നല്ല സന്തോഷമായിട്ട് ജീവിക്കണമെന്ന് ഒരുപാട് പേര് പ്രാർത്ഥിക്കുന്നു. അപ്പോൾ പെപ്പർ ചിക്കൻ നിങ്ങളെങ്ങനെ ഉണ്ടാക്കി കഴിച്ചു രസത്തോടെ, അതേമാതിരി ഫ്രൈഡ് റൈസ്, ചില്ലി ചിക്കൻ നിങ്ങളും കൂടെ വീട്ടിൽ അങ്ങോട്ടും ഇങ്ങോട്ടും വാരി കൊടുക്ക് കേട്ടാ. അങ്ങോട്ടും ഇങ്ങോട്ടും വാരി കൊടുക്ക്. സ്നേഹം വളരും. ബാല യൂട്യൂബ് ബൈ.